ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே ஈவினிங் எடுத்த வீடியோ. இன்றைக்கி ரொம்பவே நல்ல நாள், அதாவது கிருஷ்ண ஜெயந்தி. நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த நாள்னே சொல்லலாம். எனக்கு கோகுலாஷ்டமினா பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். தேய்பிறை அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பகவான் கிருஷ்ணர் பிறந்தார். இன்றைக்கி பகவான் கிருஷ்ணரோட 5252வது பிறந்த நாள். சிறைச்சாலையில் நள்ளிரவு நேரத்தில் அவதரித்ததுனால மாலை நேரத்தில் தான் நம்ம பகவான் கிருஷ்ணரை வழிபடுகிறோம். குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி காலையிலேருந்து விரதம் இருந்து வழிபட்டால் கிருஷ்ணரே நமக்கு குழந்தையா வந்து பிறப்பாருன்றது ஐதீகம். கிருஷ்ணருக்கு முறுக்கு, சீடை, பலகாரம் எல்லாம் கடையிலே வாங்கிட்டு வந்தாச்சு. நான் கிருஷ்ணருக்கு ஏதாச்சும் செய்யணுன்றதுக்காக அவருக்கு பிடிச்ச பாயாசம் தான் நான் செஞ்சுருந்தேன். கிருஷ்ணருக்கு எந்த பலகாரம் வேணாலும் வைக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். எதுவும் இல்லைனாலும் வெண்ணெய், பால், தயிர், அவல், நாட்டு சர்க்கரை இதுவே கூட போதும். இதை செஞ்சாலே கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு ஓடோடி வந்து விடுவார். பச்சரிசி மாவில் கண்ணனோட திருப்பாதம் இட்டு வா கண்ணா என்று அழைத்தாலே கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு ஓடோடி வந்து விடுவார். என்னோட பசங்களும் ராதை கிருஷ்ணர் வேடம் போட்டுட்டாங்க. நான் எப்போத்துலேருந்து இந்த கோகுலாஷ்டமி கும்பிட ஆரம்பிச்சேன்னா என்னோட பையனுக்கு 1 வயசு இருக்கும் போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட பையன் வந்து கிருஷ்ணரோட நட்சத்திரத்தில் பிறந்தான். அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்னோட குட்டி பாப்பாவும் கிருஷ்ணரோட நட்சத்திரத்திலே வந்து பிறந்தா. எனக்கு ரொம்பவே பர்சனலாக ஹாப்பியாக இருந்துச்சு. கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்றதுக்காக ரொம்ப ஹாப்பியாக நான் கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டு கண்ணனும் ராதையும் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் ஊட்டுறாங்க. எங்கள் வீட்டு கோகுலாஷ்டமி இது போல தான் போச்சு. இன்றைக்கி டே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.